கிரகணம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஏற்படுது, கிரகண நேரத்துடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இப்ப நிறைய நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. நிறைய மாணவர்கள், புதிய மாணவர்கள் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும். சரி, ஒரே நாள்ல நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் வந்து போஸ்டிங் போட்டோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கலை அப்படிங்கிறது உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து விதி. சரிங்களா? ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, பழைய கிளாஸ் எல்லாம் கூட படிச்சிருப்பாங்க. அவங்களும் இன்னும் டெப்தா வந்து இந்த கிரகண நேரத்தை பத்தி எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத பத்தி பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க போறாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே என்னுடைய பயிற்சி வகுப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அனுபவ ரீதியா தான் இருக்கும். நான் வந்து படிச்சுட்டு வந்தோ அல்லது வந்து எனக்கு வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயத்தையோ நான் எப்பவுமே எந்த வகுப்புலயும் நான் வந்து பேசினது கிடையாது. அனுபவ ரீதியா தான் இருக்கும். எந்த கிளாஸ்லயும் நோட்ஸ் நம்ம கொடுத்தது கிடையாது. ஏதாவது கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்துருக்குமா? பழைய மாணவர்கள் பேசும். ஏதாவது கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்துருக்குமா? இல்ல சார். இல்ல ஐயா. ஏதாவது கிளாஸ்ல ஓகே ஏதாவது நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குமா? இந்த மாதிரி நாங்க நோட்ஸ் கொடுக்க போறோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கி நீங்களா ஒரு விஷயத்த வந்து அதை குறிப்பெடுத்தீங்க அப்படின்னா அது உங்க ஆள் மனசுல போய் பதியும். அதை வந்து நீங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. கேக்குது சார், இதான் அந்த கேக்குதா? பேசிக் ரூல்.